ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பைனாப்பிள் கேசரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெய் சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு வறுத்துடலாம். முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் இது கூடவே திராட்சையும் போட்டு நல்லா வறுத்தரலாம். இப்போ வறுபட்டுருச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இனி அதே கடாயில் ரவையை போட்டு வறுத்தரலாம். நான் 1 கப் வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேன். இதை இந்த நெய்யிலே நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ரவை ரோஸ்டடு ரவாவாக இருந்தாலும் லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் கேசரி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இனி இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். திருப்பி அதே கடாயில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். இது நல்லா கொதிக்க வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். இனி நான் பைனாப்பிள் எடுத்துருக்கிறேன். ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடியாக. இதில் இந்த பீஸில் அந்த நடுப்பகுதியை விட்டுருங்க, அது ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதை விட்டுட்டு சுற்றி இருக்கிற பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இதில் பாதி அளவு எடுத்து நம்ம மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இப்படியே ஃபுல்லாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் பாதி அரைச்சிட்டு சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் கேசரியில் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் பாதி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இனி இதில் ரவையை சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ தீயை சிம்மில் வச்சுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கிங்க, இல்லைன்னா கட்டி ஆயிரும். இப்போது 1 கப் ரவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறிடலாம். இப்போ சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கிளறும்போது நல்லா திக்காயிரும். இதே இதில் கொஞ்சம் நேரம் ரவை வேகட்டும். சர்க்கரை சேர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் ரவை வேகாது. அதனால் ஃபஸ்ட்டே நல்லா வேக விட்டுறணும். இப்போது ரவை நல்லா வெந்துருச்சு. இனி இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் நான் 1/4 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1/4 கப் அந்த அளவில் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குன்னா இன்னும் கூட சேர்த்துக்குங்க. 1/2 கப்பாக சேர்த்துக்குங்க. சர்க்கரை சேர்த்து கிளறும்போது மறுபடியும் கொஞ்சம் இலகும் ரவை. இந்த டைமில் இனி நம்ம அரைச்சி வச்ச பைனாப்பிள் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூட இந்த பைனாப்பிள் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதில் எல்லோ கலர் தான் நல்லாயிருக்கும். அந்த பைனாப்பிள் கலர்லேயே கிடைக்கும். அதனால் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் பைனாப்பிள் கலர்லேயே கேசரி வந்திருக்கு. இனி இதில் நெய் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இந்த ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா ரவை இழுத்துக்கும். அது வரைக்கும் இதை நல்லா கிளறலாம். இப்போ அந்த கட் பண்ணி வச்ச பைனாப்பிள் பீஸை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா வாயில் கடிபடும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக பாதியை இந்த மாதிரியும் பாதியை அரைச்சும் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் அந்த வறுத்த முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துடலாம். முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம நார்மல் கேசரியை எப்பவும் செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.